அதனாலே தான் என்ன ஆயிற்று என்று கேட்டால், இந்த பக்கம் கடவுள், இந்த பக்கம் மலம், இந்த ஆன்மா. கடவுள் சொந்தக்காரன் இருக்கிறான், அவன் பேரறிவாளன், இது சிற்றறிவு உள்ளது, அங்கே போய் இருக்க வேண்டும், போகவே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டு. சேர்ந்தால் சில பேர் சொல்லுகிறார்கள் மலம் ஆன்மாவை பற்றியதுன்ட்டு. மலம் பற்றாது, அதுக்கு அறிவே கிடையாது, அது சடம், அது பற்றுமா? இது போய் அகப்பட்டு போச்சு. ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கிறது, அதை பற்றி கவலை இல்லாமல் ஒரு குகைக்குள்ளே இறங்கி இருட்டுக்குள்ளே போய் இருட்டுக்குள்ளே அகப்பட்டு போய்விட்டது. மலம் என்பது இருள். இருளுக்குள்ளே அகப்பட்டால் ஆன்மாவாலே இயங்க முடியவில்லை. அதுக்கு சிற்றறிவு தான் இருக்கிறது. சிற்றறிவு உள்ள ஆன்மாவாலே இயங்க முடியவில்லை, இருளுக்குள்ளே அகப்பட்டு தவிக்கிறது. அப்படி தவித்தால் என்னவென்றால், ஆன்மாவுக்கு சிற்றறிவு இருக்கிறது அல்லவா. ஆகவே சிற்றறிவு உள்ள ஆன்மாவுக்கு இச்சை, கிரியை, ஞானம் என்ற மூன்றும் ஓரளவிலே இருக்கிறது.